ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவில் உங்களுக்கு நான் செய்முறை விளக்கத்தோட ஒரு வீடியோ செஞ்சு காட்டியிருப்பேன். ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யணும், எந்த நாளில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, அமாவாசை நாளில் தான் செய்யணும். ஏன்னா அமாவாசை நாள் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள், மனக்குழப்பங்கள், எதிரி தொல்லை, கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கணும்னா அமாவாசை நாளை பயன்படுத்திக்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே இந்த அமாவாசை நாளில் செய்கிற மாதிரி 2 விதமான பரிகாரம் செய்முறை விளக்கத்தோடையே நான் செஞ்சு காட்டியிருப்பேன். ஒன்று அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்றும்போது நம்ம குடும்பத்துக்கு யோகம் உண்டாகும், கஷ்டங்கள் யாவும் விலகும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். அந்த இலை நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்காம கூட போகும். கிடைக்கிற மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கணுக்காக தான் முன்கூட்டியே போட்டேன். ஏன்னா நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, பார்த்தா பறிச்சுட்டு வச்சுக்குவீங்க இல்லையா, அதுக்காக தான். அந்த இலை கிடைக்காதவங்களுக்காக முன்னோர் தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுவும் செய்முறை விளக்கத்தோடு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில நல்லது நடக்கிற மாதிரி இருந்து அது தட்டி போனாலும் தொடர்ந்து பல தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, முன்னேற்றம் தடைபடுது. அப்படிங்கும்போது முன்னோர்களை நம்ம சாந்தி செஞ்சோம் அப்படின்னா போதும். அதுக்கு நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. அப்படி படையிலிட்டு வழிபாடு செய்ய முடியாதவங்க நான் ஏற்றி காட்டியிருந்த இந்த தீபத்தை எடுத்துனீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அப்படி அதில் வரல அப்படிங்கும்போது நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இது முழுக்க கஷ்டம், கடன், நோய், எதிரி தொல்லை எல்லாம் நீங்குவதற்கான ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை நாளில் தான் செய்யணும், சரிங்களா? இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். அதே போல் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருக்குது, தடை தாமதம் ஏற்படுதுங்கும்போது இதை தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ திதி பார்த்திங்கன்னா நமக்கு 4:33 அப்படிங்கும்போதே முடிஞ்சிருது தான். இருந்தாலும் இந்த பரிகாரத்தை மாலை 6 மணிக்கு மேலே இரவு ஒரு 10-11 மணிக்குள்ளே செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். அப்போ நீங்கள் செஞ்சிங்கனாவே நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது எப்படி செய்யணும், தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். எந்த கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எதுவும் எழுதியிருக்காத ஒரு பேப்பர் தான் தேவை. நியூஸ் பேப்பரு, ரூல்டு ஷீட்டு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டு சின்னதாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒன்று வரைய போகிறோம். இது வரைகிறதுக்கு நமக்கு கருப்பு நிற பொருள் தேவைப்படுது. கருப்பு நிற பொருள்னால் என்னமோன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டில் கற்பூரம் ஏற்றி வச்சு அந்த சூடாமல் வச்சுருக்கிற தட்டு இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் சுரண்டி இப்போ நான் சொன்னதை பண்ணினீங்கனாலும் சரி, இல்லைன்னா தீக்குச்சி, ஊதுபத்தி குச்சி இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி. இப்போ நான் பார்த்திங்கன்னா டெய்லியும் சூடம் காட்டிகிட்டே இருப்பேன் இல்லையா, அதில் இருக்கிறதே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ அதனால் அதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இதை எடுத்து நீங்கள் தீக்குச்சியிலையோ இல்லை ஊதுபத்தி குச்சியிலையோ கூட இந்த டிசைனை வரையலாம். எனக்கு அது சரிபட்டு வரல, அதனால் நான் விரலை பயன்படுத்தியே வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இதுதான். இதை பார்த்து அப்படியே பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க. இது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு குறியீடு, சரிங்களா? இதை பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த டிசைனுக்கு மேலே நம்ம கல்லுப்பு வைக்கணும். சும்மா ஒரு பிடி அளவுக்கு வச்சிங்கனாலும் சரி. புதுசாக வாங்கியிருக்கிறத தான் வைக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் சமையலறையில் இருக்கிறதையே கூட எடுத்துக்கலாம். வலது கையால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி இந்த டிசைன் மேலேயே, அதாவது இப்போ வரைஞ்சி வச்ச மேலேயே இந்த சிம்பிள் மேலேயே நீங்கள் வச்சுருங்க. அடுத்தது நமக்கு மிளகு தேவைப்படுது. இந்த மிளகு சாதாரணமான நாளில் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சோம்னாலே நல்ல பலனை கொடுத்துரும். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள், அது கூட அமாவாசையும் சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் அற்புதமாக நமக்கு வேலை செய்யும். இதையும் நீங்கள் வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கலாம். எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா 9ங்கிறது ஒரு முழுமையை, ஒரு கம்ப்ளீஷனை குறிக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும். ஒரு மகிழ்ச்சி உண்டாகணுங்கும் போது இந்த ஒரு முடிவு நமக்கு வேணும். இந்த கஷ்டங்கள்லேருந்து முடிவுங்கிறது மேலும் செவ்வாய் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 9 தான். அதனால் 9 மிளகு எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா இந்த கல்லுப்பு மேலேயே நீங்கள் வச்சுக்கோங்க.
இப்போது இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. எனக்கு இப்போது ஒரு கையில் ஃபோனை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டு என்னால் மடிக்க முடியல. நீங்கள் வந்து நல்லா வந்து மடிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் கணவர், குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. நீங்கள் மேற்கு பக்கம் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த பொட்டலத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாருடைய தலையையும் இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 3 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 3 முறை, மேலே இருந்து கீழே 3 முறை, அதாவது ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம் 3 முறை இந்த மாதிரி வந்து சுற்றிடுங்க. எல்லாத்தோட முடியும் லைட்டாக பிடிச்சி இழுங்க. ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்து ஏற்படணும். இப்போ எல்லாரையும் எழுந்து போய் முகம், கை, காலெல்லாம் வந்து கழுவிக்க சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இந்த பொட்டலத்தை வச்சுக்கோங்க. உங்கள் தலையும் நீங்கள் முன்ன மாதிரியே இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, மேலேருந்து கீழே 3, மொத்தம் 9 முறை, சரிங்களா? இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. நீங்கள் உங்கள் தலையை பிடிச்சி இப்படி இழுப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சில்லுன்னு ஒரு உணர்வு மட்டும் போதும். ஆனால் நீங்கள் ஒரு முடியாவது அப்படியே ப்ளக் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் நம்ம முடிக்காணிக்கெல்லாம் வந்துட்டு செலுத்துவோம். ஒரே ஒரு முடியை பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போ இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தேங்காய் போடோ, மண்ணகலோ, இல்லை எது வந்து சூடு தாங்குமோ அது மாதிரி ஒரு பொருள் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இதை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கற்பூரம் வச்சு இதை வந்து ஏற்றி வச்சுருங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இந்த கற்பூரம் எரிய இந்த மிளகு, உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த சிம்பிளும் பார்த்திங்கன்னா அப்படியே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். இது அப்படியே பார்க்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குச்சு, இனி எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும், சரிங்களா? இது எரிஞ்சு முடிக்கட்டும். ஒரு சிலது வந்து வெடிக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் கற்பூரம் வைக்கலாம், பேப்பர் வைக்கலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான், சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே வந்து கொட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வந்து கழுவி விட்டுறலாம். இல்லைனா அதை அப்படியே அள்ளிட்டு போய் இதை கவரில் போட்டு வெளியில் எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணிடலாம். எது மாதிரி வேணாலும் நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஆனால் இது வந்து தூக்கி எரியக்கூடாது, இப்படி எரிக்க தான் செய்யணும். ஒரு சில பரிகாரங்களுக்கு வந்து நான் தலையை சுற்றிட்டு தூக்கி போடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இது வந்து எரிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எரிச்சிருங்க. கற்பூரம் வச்சோ, இல்லை வீட்டில் அடுப்பில் எரியும் இல்லையா, ஒரு சிலர் வெளியில் தண்ணி காய் வைப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கூட போட்டு எரிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுடைய கை, கால், முகம் எல்லாம் கழுவிட்டு நீங்கள் அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு அப்படி வெளியில் பைப்பில் தண்ணி வராதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன மக்கிலையோ பக்கெட்லேயோ பிடிச்சிட்டு போய் முன்னாடியே வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் தான் இது எரிச்சிருக்கீங்க. இப்போ உள்ளே வரும்போது நீங்கள் உங்கள் கை காலில் கழுவிக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிம்பிளானது, சரிங்களா? இதை வந்து நம்ம பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் செஞ்சால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை விட சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சா அமாவாசை நாளில் செய்யணும். இப்போ இந்த அமாவாசைக்கு அனைவருமே இதை செஞ்சு பலனடையுங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.